கஜினி முகமது பல கோயில்களை தகர்த்தெடுத்தான். அதுல அதிகமான 6 முறை தகர்த்தப்பட்ட கோயில் சோம்நாத் கோயில். 17 முறை படையெடுத்தும் இந்த நாட்டுடைய பல செல்வங்களை கொள்ளையடித்து தான் போயிருக்கான். ஆனா நம்ம பாட புத்தகத்துல 17 முறை படையெடுத்து இந்த நாட்டை கொள்ளையடிச்ச ஒரு கொள்ளைக்காரனை விடாமுயற்சின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுல அவனை பெருமையா பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாட்டுடைய அடையாளமா இருக்கிற நம்ம கோயில்களையும் செல்வங்களையும் திருட்டு போன ஒரு திருடனை இந்த நாட்டுடைய பாட புத்தகத்துல விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேர் சொல்லிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய அடையாளமா இருக்கிற ஒவ்வொருடைய நம்முடைய அடையாள கோயில்களையும் மாமன்னர்களையும் இன்று இருக்கிற அரசியல் கூட்டங்கள் சிறுபான்மை ஓட்டுக்காகவே நம்மளுடைய அடையாளத்தை மறைக்கிறாங்க. இன்றளவும் பாருங்க, அன்றே சீதையை மீட்பதற்காக ராமன் இருந்தார். அதே போல் மகாபாரதத்தில் திரௌபதியை காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணன் இருந்தார். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் 2 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு குழந்தை வரை இருக்கிற குழந்தைகளுக்கு பாலியல் பலாத்காரம், கொலை இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ நடக்குது. ஆனா இன்னைக்கு இந்த பெண் பிள்ளைங்களையும் குழந்தைங்களையும் பாதுகாக்கிறதுக்கு எத்தனை கிருஷ்ணன் இருக்கான், எத்தனை ராமன் இருக்கான்? இல்ல கேட்டீங்கன்னா எங்க இருக்கான்? எல்லாம் ஒயின் ஷாப்ல இருக்கான். குடிக்கிறதே ஒரு தொழிலா போயிட்டு இருக்கு. காலையில இருந்து உடனே போயிட்டு ஒயின் ஷாப் முன்னாடி உட்காந்து இருக்கான். இந்த பட்டிக்காரன் மிட்டாய் கடை முறைச்ச மாதிரி காலையில எழுந்த உடனே ஒயின் ஷாப் போட்டு முறைச்சிட்டு இருக்கான். எப்போ திறப்பாங்க குடிச்சு போட்டு பல தீய வேலைகளை செஞ்சுட்டு இந்த நாட்டை கெடுக்கிற வேலை மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதனால தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த காலத்துல கிருஷ்ணர் ராமர் பிறந்த மாதிரி இந்த காலத்துல கிருஷ்ணர் ராமர் பிறந்திருக்காங்களான்னு கேள்விக்குறியா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கிற வீரமும் தியாகமும் இருக்கிற மக்களை இந்த நாட்டு மக்கள் புறக்கணிக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் கேட்பதற்கோ இல்ல காது கொடுத்து அதுக்கு அங்கீகாரம் பண்றதுக்கோ எந்த பொதுமக்களும் முன்வரது கிடையாது. சாதாரண தன்னுடைய ஒரு ஓட்டுரிமை, குடிமகனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஓட்டுரிமை, சுய கௌரவம், கட்டுப்பாடு இருக்கிற ஒரே ஒரு உரிமையை கூட காசுக்காக வித்த கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற காசு வாங்கி ஓட்டு போடுற கூட்டம். இந்த மாதிரி காசு வாங்கி ஓட்டு போடுற கூட்டத்தினால் தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதிகள் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை கூட இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் குடியாரர்களுடைய செல்வாக்கு அதிகாரத்தினால அவங்களுடைய ஓட்டு வேணும்ன்றதுக்காக காவல்துறையை கையில கட்டு போட்டிருக்காங்க. இல்லங்காட்டு பின்னங்காட்டு பிள்ளை அழிக்கிற மாதிரி ஒவ்வொரு இந்த தீய வேலை செய்யறவங்களை காவல்துறை கண்டிப்பா தண்டிக்கும். ஆனா அவங்களுடைய கை கட்டு போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நம்ம தெளிவா புரிஞ்சிருக்கணும். ராமனுடைய ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். தந்தை சொல்விக்க மந்திரமில்லைன்னு வாழ்ந்தவர் ராமபிரான். அந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய அடையாளம் இருந்த ராமபிரான் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற ஒரு சொல்லை வாழ்ந்து காட்டியவர். தந்தை சொல்லுக்கு மந்திரம். அவர் என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையில் வனவாசம் போனார். வனவாசம் போன இல்லாத பிரச்சனைகளை சந்திச்சு இந்த நாட்டுக்கு ராமபிரான் தெய்வமா இருந்து வாழ்ந்து காட்டினார். இந்த உலகத்துக்கே ராமபிரான் என்றது நாம் ஒவ்வொருவரும் ராமன் பேர் வச்சிட்டு இருக்கோம். ஆனா ராமனா வாழ்ந்துட்டு இருக்கோமா? கிடையாது. ஒவ்வொருத்தரும் ராமனா வாழ்ந்துல்ல, எல்லாம் குடிகாரனா வாழ்ந்துட்டு இருக்கு தமிழகத்துல. அதனால தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் ஒவ்வொரு நினைச்சு இருக்கணும், இந்த நாட்டில் இருக்கிற நம்ம மக்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயங்களை வாழ்ந்து காட்டிய ராமபிரான் எல்லாம் நாம அவரை பின்பற்றாம இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு மோசமா போனதுக்கு காரணம். இந்த நாட்டில் திப்பு சுல்தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மலபார் பகுதியில் பல லட்சம் பேர் இந்துக்களை கொலை பண்ணி மதமாற்ற முயற்சி நடந்திருக்கு. பல பெண்களை கற்பழிப்பு நடந்திருக்கு. ஆனா இவனுக்கு திப்பு சுல்தானுக்கு கர்நாடகால திப்பு ஜெயந்தி நடத்துறாங்க. அந்த அளவுக்கு இந்த நாட்டுல இந்த நாட்டுடைய அடையாளத்தை அழிச்சவனுக்கு ஒரு சிறப்பு கொண்டாடுறாங்கன்னா இந்த நாட்டு மக்களும் அரசியல்வாதிகளும் எந்த அளவுக்கு சிறுபான்மை ஓட்டுக்காக பிச்சை ஓட்டுக்காக எந்த அளவுக்கு கையேந்திரான்னு பாத்தீங்க. அதுதான் இந்த நாட்டுடைய சாபக்கேடு.
ஒவ்வொருத்தரும் இந்துக்களாக பிறந்த இந்துக்களா வாழ்றது கிடையாது. அவன் ஒரு மதசார்பற்ற ஒரு கட்சியில போயிட்டு அவனுடைய சுயகௌரவத்தை வித்து வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இந்துக்களும் இந்துக்காக வாழ்ந்தா அவனுடைய தலைமுறை இந்து வாழும். அவன் தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதி கூட இந்துவா இருப்பான். இவனே தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதிகளை தவறா தேர்ந்தெடுத்துட்டு நல்லது நடக்கல, கோயில் அடிக்கும் போது கோயில் அடிச்சுட்டான் மதம் மாத்திட்டான் கையேந்துறது முட்டாள்தனம். பக்தியை மட்டும் வளர்த்தா போதாது, சக்தி இருக்கணும். சிவன் சக்தி சேர்ந்தது போல இந்து மதத்தில் இருக்கிறவன் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் கோயில் போகும்போது பக்தியா போக கூடாது. உன்னை தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதி ஓட்டுச்சாவடிக்கு போகும்போது கூட நீ இந்துவா போனாதான் அடுத்த தலைமுறை இந்துவா இருப்பீங்க. நீங்க அடுத்த தலைமுறை இந்துவா இருக்கும். இந்த மாதிரி நம்ம நாட்டை அழைச்ச ஒவ்வொரு அந்நிய படையெடுப்புகளுக்கும் நம்ம தக்க பதிலடி கொடுக்கணும். அடுத்த தலைமுறையாவது இந்துவா இருக்கணும். இல்லைன்னா அடுத்த தலைமுறை இந்துவா இருக்காது. இந்த நாட்டில் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒண்ணே இந்த புள்ளிங்களோட ஒரு குரூப் இருக்கு பாத்துப்பீங்க. இந்த மேலெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு கீழே முக்கா சட்டு அது மாதிரி போட்டிருப்பான். இதுல ஒருத்தன் சொல்றான், பால்வாடி படிக்கும் போது வாங்கி கொடுத்த பூந்திய 8வது பாஸ் ஆயிட்டா எடுக்க வச்ச வாந்திய அப்படின்னு பாட்டு பாடுறான். எந்த அளவுக்கு மோசமாயிருக்கு தமிழ்நாட்டில். இவன் எல்லாம் ஒரு அரசியல்வாதியை கூட்டு போட்டோ எடுத்து இவன் ஒரு ஆளுன்னு காட்டுறான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இந்த மாதிரி புள்ளிங் குரூப் எல்லாம் சேர்ந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குரூப்புக்கெல்லாம் ஒரு அடையாளமா இருக்கிறது இந்த திருமாவளவன். அதுல பாத்தீங்களா பகல்காம் தாக்குதல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 21 பெண்கள் 21 மக்களை கொண்டு குவிச்சாங்க பகல்காம் தாக்குதல. என்னன்னு கேட்டு ஒவ்வொருத்தரும் நீ இந்துவான்னு கேட்டு தீவிரவாதிகள் சுட்டு கொன்னான். ஆனா இங்க இருக்கிற இந்துக்கு அவனுக்கு ஒரு அது கேட்கறதுக்கோ அது இந்த மாதிரி பண்ணாங்கன்றதுக்கோ என்னன்றது யாரும் வெளியே வந்து கேட்கல. ஆனா இதுக்கு சப்பக்கட்டு காட்டுற கூட்டம். திருமாவளவன் ஒரு கருத்து சொல்றாரு. அவங்க ஜம்மு காஷ்மீர்ல 370 சட்டத்தை நீக்கினதுனாலதான் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடத்திருக்காங்க. அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தமிழக இந்திய அரசுக்கு நாங்க இந்த மாதிரி தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு தீவிரவாதிகளுடைய செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசுறான் அந்த திருமாவளவன். அதே அவன் வீட்டுல யாரோ ஒருத்தர் ஜம்மு காஷ்மீர் போய் சொந்தக்கார யாரும் இறந்திருந்தாங்களா இந்த மாதிரி வேர்த்தை பேச முடியுமா? காரணம் என்ன? வேற ஆளு போற பிச்சை காசுக்கு இங்க இருக்கிற எலும்பு துண்டுக்கு பேசக்கூடிய ஆட்கள் அதிகம் ஆயிட்டாங்க. யாரு அந்த ஒரு 21 பேர் இறந்தாங்களே கேட்டு கொலை பண்ணாங்களே இதை கேட்கறதுக்கோ இந்த மாதிரி நடந்திருக்கோன்னு யாரும் அறிக்கை கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அதனால இங்க இருக்கிற இந்துக்களாகி நாம இந்து மக்களுக்காக நாம இருக்கிறோம்னா நாம தெரிஞ்சுக்கணும். ராமபிரான் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை தத்துவத்தை நாம கடைபிடிக்கணும். ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு தத்துவத்தை நிலைநாட்டணும். யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்து காட்டுறதுதான் இந்த தமிழுடைய பண்பாடு. வீரத்துக்கு திகழமாயிருந்த ராமபிரானுடைய வாழ்க்கை வரலாறை அனைவரும் நாம உள்ளுணர்வோடு அடுத்த தலைமுறைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அடுத்த தலைமுறையை நல்ல விதமாக வாழ்ப்போம். குடியில்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நீரின்றி அமையாது உலகம் சொல்லியிருக்காங்க. நீருக்கு தேவையானது மழை, நீர், காற்று இவை அனைத்தும் பாதுகாத்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இயற்கையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல பக்தியும் சக்தியும் கொடுத்து இயற்கையை பாதுகாத்து உணவோடு வாழ்வோம் என்று நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.